ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடக ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டகசனி அஷ்டமசனி அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு. விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறாப்புல. பொதுவாக விரயஸ்தானத்தில் குரு இருந்ததால் கடந்த ஒரு வருட காலகட்டங்களாக வீண் விரய செலவு அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு ஜென்ம ராசியில் உச்சம் அடைகிறாப்புல. அதாவது ராசிக்கு 6ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி உச்சம் அடைகிறது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஜென்மத்தில் குரு உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது கடினமான உழைப்பை கொடுக்கும், அந்த அளவுக்கு வருமானத்தையும் கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான முறையில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஜென்ம ராசியில் உச்சம் அடைஞ்சாலும் அவருடைய பார்வை பலன் அப்படிங்கும்போது 5வது பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். இது வரைக்கும் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும். அதே போன்று குழந்தைக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகள் சார்ந்த விஷயத்திற்காக செலவு பண்ணுறது, இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானங்கள் அப்படிங்கிறதால அங்காளி பங்காளி உறவு நிலை அப்படிங்கிறது ஒற்றுமையாக செயல்படக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குருவுடைய 7வது பார்வை அப்படிங்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஸ்தானம், உறவினர்கள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை மறு திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் இந்த ஆண்டு கூட்டு தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். உறவினர்களோட ஒற்றுமையாக நீங்கள் பயணிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதிகமாக ஆன்மீக தலங்கள் அதிகமாக செல்லக்கூடிய நிலை ஏற்படும். கோவில் குளம் அதிகமாக செல்வீங்க, அன்னதானம் செய்வீங்க. இறை நம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இரக்க குணம் அதிகமாக ஏற்படும். அதே போன்று குருவுடைய 9வது பார்வை அப்படிங்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. ஏற்கனவே அங்கே 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே சனீஸ்வரர் இருக்கிறாப்புல. பாக்கியஸ்தனி தந்தைக்கு கண்டம், தந்தைக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறது, தந்தைக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கறது, தந்தைக்கு உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறது. இது போல விஷயத்தில் ஒரு பக்கம் அங்கே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாலும் இந்த குருவோடைய பார்வை அங்கே சனி மேலே படுவதால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக. தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அங்கே சிறப்பான முறையில் ஏற்படும். சரியான மருத்துவரை அணுகி மருந்தகம் எடுக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குது. ரொம்ப நாளாக பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. வம்பு வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான முறையில் ஏற்படும். உங்கள் பேரில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதோ, இல்லை பட்டா மாற்றுறதோ, இல்லைனா கிரயம் பண்ணுறதோ, இந்த மாதிரியான அசைய சொத்து உங்கள் பேரில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வரர் இருந்து நேர் பார்வையை உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதால முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்றுக்கு பல முறை முயற்சி பண்ணாதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா தோல்வி அப்படிங்கிறது தான் ஏற்பட்டு இருக்கும். அதே போன்று குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல அங்கே கேது இருக்கிறாப்புல. டிசம்பர் 5ஆம் தேதி வரையும் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக நிதானமாக பேசுறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தலைக்குனிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமாக போகிறது ரொம்ப நல்லது. அந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல ராகு வந்துருவாப்புல. ஜென்ம ராசியில் கேது வந்துருவாப்புல. இறை நம்பிக்கை அதிகமாக உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. பொதுவாக ஜென்ம ராசியில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பற்று அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தனிமையாக உட்காந்து யோசிக்கிறது, செயல்படுறது, இது போல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது தனிமை விரும்பி அப்படின்னு சொல்கிறது பொதுவாக. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நண்பர்கள், உறவினர்கள் சப்போர்ட்டு கிடைக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கொஞ்சம் வாக்குவாதத்தை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் சுகபோக வாழ்க்கை, ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமாக செல்லும் அப்படின்னு சொல்கிறது. அதே போன்று இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள்
வீடு கட்டுறதோ, இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, இல்லைன்னா அசையா சொத்து வாங்குறதோ, இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோன்று குருவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து 2027 ஜனவரி 25 காலகட்டங்கள் வரையுமே அதிசாரத்தில் குரு சிம்ம வீட்டில் வக்ரம் அடைகிறாரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த குருவுடைய பார்வை பலன்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 6, 8, 10ஆம் இடத்தை பார்க்கறதால அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி கிடைக்கிறது, வேலையில்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படுறது. அதாவது இருக்கிற வேலையை விட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஏன்னா குரு உச்சமடையும் பொழுது பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றங்கள் ஏற்படுறது, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். பல நபர்கள் புதிய தொழில் தொடங்குவீங்க. இதுக்கு முன்னாடி தொடங்கின தொழிலை பொறுத்த வரைக்கும் தொய்வு நிலையாக இருக்குது, ஒன்றும் டெவலப் ஆகலை, நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை எட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பல நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா விரிவுபடுத்துவீங்க, நல்ல லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கடகராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கண்டகசனி அஷ்டமசனி காலகட்டத்தில் வாங்கின கடனை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிரும். குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது முற்றிலும் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வரன் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல வரன் அமைப்பு இருக்குது. அதே போன்று பல நபர்கள் இந்த வருஷத்தில் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பும் பல நபர்களுக்கு ஏற்படும். அந்த காதலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் முறையிட்டீங்க அப்படின்னா பல நபர்கள் பல எதிர்ப்புகள் பிறகு வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். அதே போன்று பல நபர்கள் மதம் விட்டு மதம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுறது, மதம் விட்டு மதம் காதல் செய்யக்கூடிய அமைப்பும் பல நபர்களுக்கு ஏற்படும். அது பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள் ஏற்பட்ட பிறகு தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று கும்பகோணம் பக்கத்தில் சாரங்கபாணி கோவில் பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.